என் பிள்ளையே, நீ எவ்வளவோ நேர்மறையாக நினைத்தும் சில விஷயங்கள் நடக்கவில்லையே, அந்த நேர்மறை எண்ணங்கள் எல்லாம் பயன்படவில்லையோ என்று நினைக்காதே. அந்த நேர்மறை எண்ணங்களுக்கு நிச்சயம் சக்தி உண்டு. ஆனால் ஒரு சிலருக்கு கர்மவினை அதிகமாக இருக்கும் பொழுது அந்த நேர்மறை எண்ணங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வினைகளை அழித்துப் போராடும். அப்படி தாமதமாகும் போது இன்னும் நேர்மறை எண்ணங்களின் சக்தியை அதிகரிக்க வேண்டியது முக்கியம். மாறாக விரக்தியில் எதிர்மறையின் பக்கம் செல்வது பிரச்சனைகளை மேலும் அதிகமாக்கும். எனவே தொடர்ந்து நேர்மறை எண்ணங்களோடு முயற்சி செய். உன் வினைகள் குறைந்து வருவதை நான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன். நல்லதே நடக்கும். ஓம் சரவண பவ. உன் வாழ்வில் நீ எதிர்பார்த்த சில நல்ல மாற்றங்கள் நிகழ வேறு சில மாற்றங்கள் உன் சூழலில் நடக்க வேண்டியுள்ளது. அதை இப்போது நடத்திக் கொண்டு இருக்கிறேன். இதில் உனக்கு கொஞ்சம் சிரமமாக இருப்பதாக தோன்றும், ஆனால் இதுதான் உன்னை விடாப்பிடியாக அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தும். இன்னும் சில தினங்களில் அந்த மாற்றம் நிகழும். அதுவரை மனதை குழப்பிக் கொள்ளாதே. உன் ஆரோக்கியம், பொருளாதாரம், குடும்பத்தில் அமைதி அனைத்துமே மேம்படும். உன் விரதங்கள் கைமேல் பலன் தரும். என்னை நோக்கி வர வர நான் உன்னை நோக்கி வேகமாக வருகிறேன். உன் இல்லத்தில் எழுந்தருள்வேன். நல்லதே நடக்கும் பிள்ளையே. நம்பிக்கையோடு இரு. ஓம் சரவண பவ.